ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் பேக் பார்ட்டை நம்ம 1.5 இன்ச் கொடுத்து இடம் விட்டோம் இல்லையா தையல் அடிக்க, அதை வந்து 1/2 இன்ச் மடித்து தைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்ச் மடித்து தைப்பேன். இப்போ வந்து அந்த 1/2 இன்ச் மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 1 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டாட் பிடிக்கணும். பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த கெய்ட் அளவு வச்சு நான் வந்து ஒரு 2 or 2.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து அதை டாட் பிடிச்சிக்கிறேன். ஒரு சைடு பிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, அதில் வந்து கீழே 2 இன்ச்சஸ் வந்து நம்ம 2 நாட்ச் போட்டோம் இல்லையா, அதில் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு சைடில் அந்த கொக்கி லூப் கட்டுவோம் இல்லையா, அந்த சைடு வந்து 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி 2.5 அப்படி இல்லாட்டி 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மெயினாக ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அது ரொம்ப இழுத்தும் கொடுத்து பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக வராது. இங்கே வந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆமோல் சைட் பிடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாகவே பிடிங்க, கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக கொடுக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பட்டிக்கான அளவு நம்ம எடுக்கிறோம். அதை எடுத்து நான் தனியாக நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் பட்டி அளவு எப்படி எடுக்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு பார்ட்டாக நான் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஸ்டிச்சிங் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இந்த வீடியோவில் ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம காட்டிடணும் அப்படின்றதுக்காக இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மேக் பண்ணிவிட்டு அப்புறம் மீதம் இருக்கிற துணியில் வந்து நான் மார்க் பண்ண இன்ச்சஸ் அளவுக்கு நான் பட்டி துணியை கட் பண்ணிக்கிறேன். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பட்டி மார்க் பண்ணியாச்சு, அதை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்கிற துணியில் நெக்குக்கு பைப்பிங் வைக்கணும் இல்லையா, அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு 2 முறை போட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்த பிற்பாடு பட்டி துணியை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரிய பக்கம் போட்டால் நெக்ஸ்ட்டு துணி போடுறது வந்து சின்ன பக்கம் திருப்பி போடுங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இதை இப்போ சின்ன பக்கம் போட்டு அடிக்கிறேன், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் துணியையும் நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அடிச்சுக்கிறேன். அடித்த பிற்பாடு ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சிட்டு இப்போது அந்த பட்டி துணியை ஃப்ரண்ட் பார்ட்டோடு ஜாயின் பண்ணி தைக்கிறேன். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டும் அந்த வளைவும் கரெக்டாக வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் அந்த கப் ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து 2 சைடும் ஒரே லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கொக்கி பட்டிக்கும் லூப் பட்டிக்கும் நம்ம வந்து துணி கட் பண்ணிக்கிறோம். அது எப்படிடான்னா, லூப் பட்டிக்கு 2.5 இன்ச்சஸ் எடுங்க. ஹைட் வந்து நீங்கள் ப்ளவுஸில் மெஷர் பண்ணி எடுங்க. இது அகலம் வந்து பட்டி துணிக்கு 2.5 இன்ச்சஸும் கொக்கி பட்டிக்கு லூப் பட்டிக்கு 2.5 இன்ச்சஸும் கொக்கி பட்டிக்கு 1.5 இன்ச்சஸும் எடுத்துக்கோங்க. எனக்கு ஹைட் வந்து 7.5 வந்துச்சு, நான் அதை வச்சு எடுத்துக்கிறேன். அதை எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சிக்கிறேன். ஏண்டான்னா அந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக. தைச்சிட்டு அதை ஃப்ரண்ட் பார்ட்டோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். கொக்கி பட்டி தைக்கும்போது ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து தைங்க. ஆனால் லூப் பட்டிக்கு நம்ம வந்து அப்படி தைக்க மாட்டோம். இப்போ லூப் பட்டி தைக்கும்போது பாதியாக, அதாவது நம்ம ஒரு பக்கம் தைச்சிட்டு
அதை திருப்பும்போது ஃபுல்லாக திருப்பிடாமல் பாதியாக திருப்பி வச்சு தைப்போம். நான் எல்லாமே டீட்டெயில்டாக தனி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஸ்டிச்சிங் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பண்ண பிற்பாடு இப்போ வந்து நெக் லைனுக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி வச்சேன் இல்லையா, அதை வந்து நான் நெக் லைனோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போது ஹேண்டை வந்து அதில் அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் வீடியோஸ் கூட நான் தனியாக போட்டிருக்கேன். கட்டாயமாக மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே, ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து அந்த அளவு ப்ளவுஸை மேலே வச்சு அந்த ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஹோல் அளவை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆர்ம்ஹோல் அளவு மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கொஞ்சம் தள்ளியே இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே அடியில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 டாட்டையும் நான் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் வாட்ஸ்அப்பில் கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வேணும்னு கேட்குறவங்களுக்கு நான் அட்மிஷன் போட ரெடியாக இருக்கேன். நீங்கள் சொன்னீங்களா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.